வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 7வது நாளில் இருக்கோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் புட்டும் கடலைக்கறியும். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்டோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 430. முதல்ல நம்ம ஓட்ஸ் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் ரெகுலர் புட்டை விட இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஓட்ஸை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா ஒரு வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அகாராவோட பிளெண்டர். இதில் 2 விதமான பிளேட்ஸும் 2 விதமான ஜார்ஸும் வருது. ஒன்று வெட் கிரைண்டிங்க்கு, இன்னொன்று ட்ரை கிரைண்டிங்க்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோ நம்மளோட ஓட்ஸ் பவுடர் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் பெசர ஆரம்பிங்க. தண்ணி தெளிக்க தான் செய்யணும், ஊற்றிடாதீங்க. இப்போ புட்டு மாவு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இது எல்லா புட்டு மாவுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா அப்படியே நிற்கணும். உடச்சி விட்டாலும் இந்த மாதிரி உதிரி ஆகணும். இந்த மாவை நீங்கள் இப்படியே வேக விடலாம், நல்லாவே வரும். பட் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுங்க. செம்ம சாஃப்டாக வரும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பல்ஸ் பண்ணி எடுங்க, அதுவே போதும். இதோ நம்மளோட புட்டு மாவு ரெடி. அங்கங்கே கட்டியாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் உடச்சி விட்டுருங்க. புட்டு மாவோட நம்மளுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் வேணும். இப்போ நம்ம புட்டு குடத்தில் வைக்க போகிறதில்ல, நார்மல் கிண்ணத்தில் தான் வைக்க போகிறோம். கிண்ணத்தில் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ புட்டு மாவை ஃபில் பண்ணி ஷேப் பண்ணுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சமப்படுத்துங்க, ரொம்ப அமுக்கிற வேண்டாம். இதை நம்ம ஆவியில் வேக விட போகிறோம். நான் இங்கே அகாரோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஸ்டீமரும் அட்டாச் ஆகி வருது. நான் அந்த ஸ்டீமரை தான் யூஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். நீங்கள் தாராளமாக இந்த இட்லி தட்டிலே கூட வேக வைக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கலாம். இதோ நல்லா சுட சூப்பராக ஓட்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இதோ இது நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. இதோ கடலை வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 மூடி தேங்காயை குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசுனா 1, சின்னதுன்னா 2 தக்காளி. இப்போவே உப்பு சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கிரும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும்.
நம்ம இங்கே அதிகமாக எண்ணெய் விடலை, அதனால் கொஞ்சமாக அங்கங்கே எண்ணெய் தெரியும், அதுவே தாராளமாக போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துருங்க. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். இதோ நம்மளோட கொண்டைக்கடலை குழம்பு ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி 3 சின்ன பீஸ் புட்டு எடுத்துக்க போகிறோம். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை குழம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட போகிற இந்த அளவு புட்டில் 10.1 கிராம் ப்ரோட்டீனும் 9.2 கிராம் ஃபேட்டும் 40.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 9.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற அந்த 1/2 கப் கடலைக்கறியில் 4.3 கிராம் ப்ரோட்டீனும் 4.2 கிராம் ஃபேட்டும் 15.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 6.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஒரு 9 பிஸ்தா எடுத்துக்க போகிறோம். இது அப்ராக்சிமேட்டாக 38 கேலரிஸ். இந்த அளவு பிஸ்தாவில் 1.3 கிராம் ப்ரோட்டீனும் 1 கிராம் ஃபேட்டும் 3.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.7 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே லஞ்சுக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்சோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 404. நிறைய பேருக்கு சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. முதல்ல நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றுங்க. இதில் 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்க்கறதால கசக்கும்னு நினைக்க வேண்டாம், சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஷ்மீரி மிளகாவும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நார்மல் காஞ்ச மிளகாவும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்திங்கன்னா நல்லா கலராக வரும், அதுக்காக தான். இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு நறுக்கின தேங்காயும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு வறுப்படட்டும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஆறுனதும் நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடராக வராது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். ஸோ சாம்பார் சாதத்துக்கான பொடி ரெடி. அடுத்ததை நம்ம அரிசி பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் துவரம் பருப்புக்கு 1 டம்ளர் அரிசி. இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி. அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ டோட்டலாக 1.5 டம்ளர் அரிசி பருப்பு இருக்குது. இதுக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது நல்லா குழஞ்சி வரணும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, கம்மியாக ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுக்கலாம். ஸோ இதோ நம்மளோட அரிசி பருப்பு ரெடி. வேணும்னா இதை நீங்கள் குழச்சி கூட விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி கரண்டியிலே மசிச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக மசிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக காய்கறிகள்லாம் வதக்கிட்டு வேக விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே நான் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்த காய்கறிங்க தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது, வேறு வெரைட்டிஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் சாம்பார் நல்லா வாசமாக வரணும் அப்படின்னாலே முருங்கைக்காய் தான், அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் பொடி. இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்துருங்க. இந்த காய்கறிங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ காயெல்லாம் வேகணும், காய் முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. மூடி போட்டு குக் பண்ணுங்கள், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்துடும். இதோ காய்கறிங்கள்லாம் வெந்துருச்சு. அடுத்ததாக புளி தண்ணி சேர்க்கணும். நான் ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஒரு கப் வந்துச்சு. இதோட ஒரு 1/2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் சாதம் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குலைவாக வரணும். ஸோ தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதும் வேக வச்சு அரிசி பருப்பு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் நல்லா குழச்சி விடுங்க. நல்லா கலந்து விட்டதும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அடுப்பில் வைங்க. இதோ நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் சீரகம் சேருங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டே வாங்க. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை, இப்படியே வதக்கி தான் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறிட்டே வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் பரட்டலாம். இதோ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. நம்ம இன்னைக்கு 1/2 கப் உருளைக்கிழங்கு பொரியலும் 1 பவுல் சாம்பார் சாதமும் சாப்பிட போகிறோம். நம்மளோட இந்த 1 பவுல் சாம்பார் சாதத்தில் 10.2 கிராம் ப்ரோட்டீனும் 2.6 கிராம் ஃபேட்டும் 45.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 5.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. அதே மாதிரி 1/2 கப் உருளைக்கிழங்கு பொரியலில் 2.4 கிராம் ப்ரோட்டீனும் 4.7 கிராம் ஃபேட்டும் 21.6 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 2.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக் டைமில் நம்ம க்ரீன் டீ குடிக்க போகிறோம். இது 0 கேலரிஸ். நீங்கள் இந்த மாதிரி டிப் டீ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பேக்கெட்டில் க்ரீன் டீ கிடைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி. இதில் ஃபேட்டும் இல்லை, கார்போஹைட்ரேட்டும் இல்லை. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது குடிக்கலாம். அப்படியே நம்ம டின்னருக்கு வரலாம். டின்னருக்கு நம்ம சப்பாத்தியும் நம்ம ஏற்கனவே வச்ச கடலைக்கறியும் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பாடோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 368. நைட்டுக்கு நீங்கள் 1 கப் அளவுக்கு கடலைக்கறியும் 2 எண்ணெய் இல்லாத சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லாத சப்பாத்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது Day 1 வீடியோவில் இருக்குது, வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த 2 எண்ணெய் இல்லாத சப்பாத்தியில் 6.1 கிராம் ப்ரோட்டீனும் 0.9 கிராம் ஃபேட்டும் 34.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 5.3 கிராம் ஃபைபரும் இருக்குது.
ஒரு கப் கடலைக்கறியில் 7.1 கிராம் ப்ரோட்டீனும் 7.1 கிராம் ஃபேட்டும் 26.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 11.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எடுத்துக்கிட்ட கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக 1240. ஸோ டே 7 முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். டே 8ல் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.